கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு ஜூன் 19, 2026. இப்போ காலை வேளையில் வழக்கம் போல் நம்ம அரசியல் சம்பந்தமான, அது இந்திய அரசியலாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும், இது சார்ந்த அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களை நம்மளோட கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதிர்காலத்தில் அப்பப்போ வேற விருந்தினர்களை வச்சும் பேச போகிறோம். ஓகே, இந்த மாதிரி சூழலில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அதை அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்குமே பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம செய்தியாளர்களுக்கு சில தேவைகள் இருக்குது. நம்ம அங்கங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். எப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற சில பத்திரிகைகள், அல்ல ஆன்லைன் பத்திரிகைகள், அதுக்கப்புறம் இஸ்ரேல்லேருந்து அல் ஜசீராலேருந்து, அதுக்கப்புறம் யூகேலேருந்து அப்படின்னு பத்திரிகை வச்சுருப்போம். அப்புறம் சில நேரங்களில் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக நிறைய தகவல் வரும். அதுக்கப்புறம் டெலகிராம் மூலமாக தகவல் வரும். இப்போ டெலகிராம் சொன்னோன்னே உங்களுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு டக்குன்னு ஒரு புரிதல் வரும். என்னென்னா, இப்போ நம்ம இந்திய ஒன்றிய அரசு டெலகிராமை ஜூன் 30 வரைக்கும் தடை பண்ணி வச்சிருக்கு. இந்தியாவில் டெலகிராம் வேலை செய்யாது அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷாக்காக இருக்காது. தெரியாதவங்களுக்காக என்ன விஷயங்கள் சொல்லிடுறோம். என்னென்னா, நமக்கு வீடு கட்டியிருக்கோம், கூரை வீடு கட்டியிருக்கோம். ஓகே, அந்த வீட்டில் ஒரு எலி பயங்கரமாக தொல்லை பண்ணிகிட்ருக்கு. அப்போது என்னத்தை சொன்னாலும் போக மாட்டேங்குது. சாப்பாடு எதை வச்சாலும் கருவாடு அது இல்லை என்னத்தையாவது எடுத்து கொண்டு போயிடுது, தின்ட்டு போயிடுது. ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திடுது, வீட்டையே நாசப்படுத்திடுது. ஒரு 2 எலி வந்திருக்கு, 2, 3 எலி வீட்டை பயங்கர அப்புறம் வயரை கடிச்சு வைக்குது, துணியை கடிச்சு வைக்குது, அதுன்னு எல்லாம் பண்ணுதா. அப்படி பண்ணும்போது கோவப்பட்டு என்ன பண்ணுறோம், மொத்தத்துக்கு எல்லாம் அப்படி வெளியில் வந்துட்டு எலியை சாகடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு தீப்பந்தத்தை போட்டு அந்த மொத்த வீட்டையும் எரிச்சிடும். இதைத்தான் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, பழமொழியாக வேற சொல்லுவாங்க. அதாவது எலியை கொள்றதுக்கு வீட்டை எரிப்பாங்களா அப்படின்னு பழமொழியாக சொல்லுவாங்க. அந்த பழமொழி தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. சரி, இப்போ இடையில வழக்கம் போல் உங்களுக்கான ரிக்வஸ்ட் என்னென்னா, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் பண்ணி கிளிக் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை நண்பர்களுக்கு பகிரும்போது தான், ஓ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியும். பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அது மென்மேலும் எங்களுக்கு அப்பப்போ வேறு எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நமக்கு பின்னூட்டத்தில் சொன்னீங்கன்னா, சில நேரம் நம்ம நம்பர் இருக்குது, அதில் வாட்ஸ்அப்பில் இந்தந்த மாதிரி விஷயங்களை பேசலாமே அப்படின்னு உங்களுக்கு தேட சிரமப்படுற சில விஷயங்கள், ஆர்வமாக இருக்கிற விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேரட்டுமே அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். சரி, அப்போ எலிக்கு பயந்து கூரை எரிச்ச கதையா, நம்ம இந்தியா அரசு என்ன பண்ணுது, இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதும்போது அதில் பேப்பர் இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுது. லீக் ஆனால் எந்த ரூட்டில் லீக் ஆகுது, எப்படி பார்த்தாலும் சுற்றி டெலகிராம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப பல்கி பரவி ஒரு மாதிரி போயிருக்கு. இப்போ சினிமாவுக்கு பைரசி வந்தாலுமே டெலகிராமில் வருது. நீட் எக்ஸாமுக்கு டெலகிராமில் வருது, அதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி கடைசி என்ன பண்ணிவிட்டாங்க, டெலகிராமை பேன் பண்ணியிருக்காங்க டெம்பரரியாக. இப்போது இன்றைக்கி நீட் எக்ஸாம், நாளைக்கு சிபிஎஸ்சி எக்ஸாம், அது வேறு பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க நம்ம தர்மேந்திர பிரதான், நம்ம ஒன்றிய எஜுகேஷன் மினிஸ்டர், அவரை ரிசைன் பண்ண சொல்லி போராட்டமெல்லாம் பண்ணாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் பண்ண போகிறாங்க. அது உடனே காணும் அப்படியே போய்கிட்டுன்னு வச்சுக்கலேன். அப்போ சிபிஎஸ்சி எக்ஸாம் வருது. அதுக்கப்புறம் ஜேஇஇ, ஐடிக்கு, எம்ஐடி, ஐஐடிக்கு எக்ஸாம். இந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் இருந்தாலும் இது மூலமாக வந்துடுது அப்படின்னா டைரெக்டாக பெர்மனண்ட்டாக டெலகிராம் பேன் பண்ணிடலாமா? இப்போது என்ன மாதிரி செய்தி நிறைய தேடி தேடி சேகரிக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஊடக மக்களுக்கு டெலகிராம் நிறைய செய்திகளை கொடுக்குது. என்ன காரணம்னா, சில செய்திகள் சில வீடியோக்கள் இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் சிலது வரும். வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்கில் போட முடியாது, யூடியூப்பில் போட முடியாது. அதெல்லாம் நமக்கு சேர்றது டெலகிராம் மூலமாக தான் சேருது. ஏன்னா டெலகிராம் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு சேனல், டெலகிராம் சேனல் போட்டு வச்சாச்சுன்னா அதில் என்னென்ன நம்ம போஸ்ட் பண்ணாலும் சேருது. நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி காலையிலன்னா நேற்று அமெரிக்காவில் நைட்டு. அப்போது அங்கே ஏன்னா இப்போ நம்ம அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா, அந்த மிடில் ஈஸ்ட் சம்மந்தப்பட்டு, அப்புறம் இந்தியா, இங்கே சைனா, இதைத்தானே திரும்ப பேச வேண்டியிருக்கு. இப்போ தான் திடீர்னு ரஷ்யா, உக்ரைனை பற்றி லேசாக பற்றி எரியுது, அங்கே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் லேசில் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போது இதை பற்றி எல்லாம் செய்தி நமக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு டெலகிராம் மாதிரி ஒரு ஊடகம், ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஊடகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் கிடைக்கும். இப்போது 30ஆம் தேதி வரைக்கும்
என்ன பண்ணுங்க, சில ஃப்ராடு நாய்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பசங்கன்னு சொல்றதை விட, ஏன்னா இந்த மாதிரி மக்களோட வயித்துல அடிக்கக்கூடிய ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடிய நாய்களை வந்து பிடித்து தண்டனை கொடுக்க வக்கில்லாத இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு துறை இருக்கும்ல. என்ன துறை? நமக்கு வந்து இந்த இன்டர்நெட்டு இது சம்மந்தப்பட்ட ஊடகத்துறைகள், அந்த துறையில் இருக்கக்கூடிய துறையில் எவ்வளோ வல்லுநர் இருப்பாங்க, அந்த துறை வல்லுநர்கள் இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லி தன்னை வந்து என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி டெலகிராமை பேன் பண்ணுற இடத்துக்கு வர்றாங்க. நாளைக்கு வந்து இல்லை யூடியூப்ல இந்த மாதிரி ரகசியமாக வந்துருச்சு அப்படின்னு யூடியூப்பை பேன் பண்ணுறதா, அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ரூட்டில் இது மெசஞ்சர் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா? அப்போ சோசியல் மீடியாவே ஒன்றொன்னா டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி மொத்தத்துக்கு வந்து எந்த சோசியல் மீடியாவும் இந்தியாவில் இயங்காது அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்களா? என்ன இந்த நடவடிக்கையின் மூலமாக நம்ம இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்ய நினைக்குது? இப்போ நீட்ல பிரச்சனை இருக்குன்னா அதை தேடி போய் யார் என்ன பண்ணான்னு பிடிச்சி அவங்கள பிடிச்சி பயங்கரமான தண்டனை. இது வரைக்கும் லைஃப்ல வந்து இப்படிலாம் ஒரு இந்திய அரசு இந்த மாதிரி மக்களோட மாணவர்களோட வாழ்க்கையில விளையாடுற மக்களோட இந்த சமூக விரோதிகளை இந்த இந்திய ஒன்றிய அரசு அப்படி வந்து பிடிச்ச தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க. என்னன்னா பெரும்பாலானது வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்லாம் எல்லாம் பண்றாங்களா, அதில் தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். இவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க பயன்படுத்தலாம் எப்படி? ஒரு இடி அப்படிங்கிற ஒரு வேட்டை நாயை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி ஆள்ற இதெல்லாம் எங்கே போய் அதில் மோப்பம் பிடிச்சி இங்கே பணம் இருக்கா, இது இருக்கா, ஊழல் பண்ணுறாங்களா? ஏன்னா ஊழலுங்கிறது எல்லாருமே பண்ணுறாங்க, யாரும் யோக்கியம் கிடையாது. அப்போ இப்போ இந்த ஈடியை பயன்படுத்தக்கூடிய பிஜேபி யோக்கியமான கட்சியா? எல்லாருமே மோசமான கட்சி தான். அதில் பெரிய மோசம் சின்ன மோசம் அப்படிங்கிறது தான். அதில் இது போய் அவங்கள மட்டும் போய் வந்து வெறிநாயை வச்சு கடிக்கிற மாதிரி கடிக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு உருப்படியாக வந்து இந்த நாட்டு மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு, வரி கட்டுற மக்களுக்கு உருப்படியாக எதையுமே செய்யறது இல்லை அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு 12-13 வருஷமா வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்றாங்கன்னா இதை விட ஒரு கேவலமானது இல்லை. ஒரு எலிக்கு பயந்து கூரைய கொளுத்தின கதையா இப்போ வந்து இப்போ டெலகிராம் வந்து க்ளோஸ் பண்றாங்கன்னா இது எவ்வளவு வந்து கேவலமான ஒரு கேடுகட்ட செய்கை. ஆளை பிடிச்சி பொதுவெளியில கொண்டு வந்து தண்டனை கொடுக்குற விட்டு போட்டு, தண்டனை சரியான தண்டனை மட்டும்தான் மக்களுக்கு வந்து பயத்தையும் அப்புறம் திருந்துறதுக்கான ஒரு வழியும் கொடுக்கும். தண்டனை இல்லை அப்படின்னா எனக்குன்னு அலட்சியம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ மதுரையிலோ வந்து ரோட்ல சிக்னல் இருக்கு, ரெட் சிக்னல். இப்போ வந்து 4 பக்கமும் வண்டி வருது. இப்போ நம்ம இங்கே போகிறோம், ரெட் சிக்னல் இருக்கு. இப்போ எப்படின்னா இப்போ இந்த சைடில் ரைட் சைடில் வந்து கிரீன் சிக்னலுக்கு அவங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிச்சுன்னா அவங்க போவாங்க. நம்ம ரெட் சிக்னலையும் வந்து மதிக்காம கிராஸ் பண்ணி போனோம்னா இவங்க போகும்போது முட்டுவோம். அப்படி சிக்னலை மதிக்காம வண்டிகள் முட்டி முட்டி மோதி மோதி எத்தனை விபத்து. நீ வந்து சும்மா ஜஸ்ட் இதுல கூகுளில் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட் ஆர் சிக்னல் ஆக்சிடென்ட் இன் சென்னை, சிக்னல் ஆக்சிடென்ட் தமிழ்நாடுன்னு போட்டு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு கணக்கு வரும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மாதிரி ஒருவேளை தப்பித்தவரை இந்த மாதிரி ரெட் சிக்னல்ல கிராஸ் பண்ணிட்டாங்க, எந்த ஆக்சிடென்ட் நடக்கல, அந்த வண்டியை பிடிச்சி 10,000 20,000 50,000 பயணம் போடுங்க, வண்டியை சீஸ் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு அதெல்லாம் விட்டுருவீங்களா? விட்டு போட்டு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படிங்கிறதா. இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆழ்துளை குழாய் கிணறு குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே கோகோன்னு கூட்டமாக போய் 2 நாளைக்கு உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து அந்த குழந்தைய ஒன்று உயிரோடவோ அல்லது பணமாவோ தூக்குறதுக்கு பதிலாக எவன் வந்து அந்த ஆழ்துளை குழாய் கிணறை போட்டானா வந்து சவுக்கடி கொடுக்க வேண்டாம், நடுவீதியில் வச்சு கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் என்ன விதமான இது? தண்டனை கொடுத்தா தானே அதெல்லாம் சரியா இருக்கும். அது பண்ணாதவனுக்கு வந்து 1 லட்ச ரூபா ஃபைனு, 2 லட்ச ரூபா ஃபைனு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து ஜெயிலில் போடுங்க. அப்போ ஆழ்துளை குழாய் கிணறு போட்டானா ஒழுங்கா மூடி வைப்பான், அல்லது உயரமான குழந்தைகள் மேலே ஏறி உள்ள போக முடியாத அளவுக்கு அந்த இது கேசிங் வந்து உயரமான கேசிங் வைப்பாங்க. இந்த ஒரு பொறுப்பற்ற தனத்தை வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். தண்டனை கிடையாது. தண்டனை இல்லைங்கிற மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே உள்ள பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி இங்கே வந்து ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் அலட்சியம் ஆள் விடுறது. இவன் ஆளுங்கட்சிக்காரன், இவன் வந்து எதிர்கட்சியோ முக்கியமான அதில் இருக்கா, நாளைக்கு வந்து நம்ம கட்சிக்கு சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து பெரிய அதிகாரியோட மச்சான், அதிகாரி சொந்தக்காரன், அவன் ஃப்ரெண்டு, இப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே விட்டு கடைசியில் வந்து புறையோடி போய் கிடக்கு நம்ம நாட்டில். அது வந்து உண்மையில நம்ம நாடு வந்து அருமையான அற்புதமான நாடு. இத்தனை 145 கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஒரு வேல்யூபிள் இளைஞர்கள் உள்ள நாடு. இந்த நாட்டை வந்து ஒழுங்கா வழிநடத்த துப்பில்லாத இந்த ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க, கடைசியில் டெலகிராம் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணா அது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில்ல? அதில் இந்தியா ஹேஸ் பிளாக்டு டெலகிராம்
அன்டில் 22 ஜூன். அதை வந்து இப்போ 30 ஜூன் ஆக்கியிருக்காங்க. 26 அஹெட் ஆஃப் நீட் யூஜி ரீ எக்ஸாம். ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே லீக் ஆச்சுன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அது லீக் எதுலேருந்து வந்துச்சு? டெலகிராம் வந்துச்சு. ஏன் வேறு எதில் வந்தாலுமே வந்து உடனே அதை பூரா க்ளோஸ் பண்ணி வச்சுருவீங்களா? ரீ எக்ஸாம் 150 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ். அப்போ என்னாச்சு? 15 கோடி பேருக்கு மேலே டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் மீ. எனக்கு வந்து நிறைய செய்தி வந்து டெலகிராமில் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ல. உலக செய்திகள்லேருந்து, உள்ளூர் அரசியல்லேருந்து எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து டெலகிராமில் வரும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் வரும். நிறைய செய்தி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து இப்போ டெலகிராம் வந்து வர்றதில்லை. இப்போ 15 கோடிக்கு மேலே யூசர்ஸ் ஆர் அஃபெக்டட் பிகாஸ் த பிளாட்ஃபார்ம் வாஸ் அலிஜட்லி யூஸ் டு ஸ்ப்ரெட் ஃபேக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் எனேபிள் சீட்டிங். அந்த கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி அப்படி எல்லாம் காசை வாங்கிட்டு இல்லை ஃபேக்காக போட்டுவிட்டு மக்களை வந்து திசை திருப்புறதுக்கு. கூகுள் ஹேஸ் ஆல்ரெடி ரிமூவ் த ஆப், பட் ஹியர் இஸ் த ரியல் கொஸ்டின். ஷுட் 150 மில்லியன் பீப்புள் லூஸ் அக்சஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியூ தௌசண்ட் சிட்டர்ஸ்? ஒரு சில ஆயிரம் ஏமாத்துக்காரர்களுக்காக 15 கோடிக்கு மேலே உள்ள பயனாளர்கள் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகணுமா? அவங்க வந்து எவ்வளோ பேர் இதில் செய்தி சேனல், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சேனல். ஏன்னா இது மட்டும் சாதாரணது இல்லை. பிஸ்னஸ் டீல் நடக்கும், செய்தி இது நடக்கும், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அங்கங்கே அனுப்புறதுக்கு டீட்டெயில் நடக்கும். வெளிநாட்டிலேருந்து நமக்கு டெலகிராம் அனுப்புவாங்க. அந்த டெலகிராம் தகவல் பரிமாற்றமே இல்லாமல் போயிருது. எத்தனை நாளைக்கு? இப்போ 30 தேதிக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ செக்யூரிட்டி வெர்சஸ் டிஜிட்டல் ஃப்ரீடம், வேர் டு யூ ட்ரா த லைன்? அப்போ இந்த லைன் வந்து என்ன இடத்துல நீங்கள் லைனை வந்து வரைகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றிய அரசை பார்த்து வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜெனரலாக நம்ம வந்து செக் பண்ண அப்படின்னு என்னதுன்னா, டெலகிராம் இஸ் டெம்பரரிலி பிளாக்ட் அண்ட் இன்அக்சசிபிள் அக்ராஸ் இந்தியா. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MEITY, ஓகே, ஆர்டர்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸ் அன்டில் June 22. ஸோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வந்து June 22 வரைக்கும் அக்சஸ் கிடையாது. த ஆப் வாஸ் ஆல்சோ ரிமூவ்டு ஃப்ரம் த கூகுள் பிளே ஸ்டோர் அண்டு ஆப்பிள் ஆப் ஸ்டோர். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிச்சு. ஸோ June 22 வரைக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி 19 பேசுகிறோம்னா இன்னும் ஒரு 3 நாளைக்கு டெலகிராம் கிடையாது. அப்புறம் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வாஸ் என்ஃபோர்ஸ்ட் அட் த ரிக்வஸ்ட் ஆஃப் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, NTA, நேஷனல் டெஸ்டிங். அவங்க தான் வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து நீங்கள் வந்து டெலகிராம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபேஸ்புக்கு க்ளோஸ் பண்ணுங்கள், மீட்டா அது க்ளோஸ் பண்ணிடுறோம், யூடியூப் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறதா அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்களே, இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். டு ப்ரிவெண்ட் த சர்க்குலேஷன் ஆஃப் fraudulent பேப்பர்ஸ் அண்ட் சீட்டிங் rackets ahead of the nationwide NEET UG medical entrance re-examination. Additionally, as part of this directive, the Indian government ordered Telegram to disable its message editing features for all Indian users until June 30. ஸோ இது வந்து இந்த திரும்ப ரீஎடிட்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி அதை வந்து நீங்கள் June 30 வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி டெலகிராமுக்கு போட்டிருக்காங்க. டு ப்ரிவெண்ட் ஸ்கேமர்ஸ் ஃப்ரம் ஆல்டரிங் டைம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ப்ரீவியஸ்லி போஸ்டட் மெசேஜஸ். Telegram has legally challenged this block in the Indian court. அப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஏன் பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் ஆட்களை பிடிங்க அப்படின்னு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் இருக்குல்ல, இது ரொம்ப கிளியர் கட்டாக இந்த மெசேஜ் சொல்லுது. இது வந்து இந்திய ஒன்றிய அரசினுடைய கையாளாகத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, பேப்பர் லீக் ஆகுது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது, அது பண்ணுறது, அது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா நான் வந்து பர்சனலாகவே சொன்னால், நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிரானவன். ஓகே, நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் 12ஆம் கிளாஸில் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் மாங்கு 2 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து 600 + 600 1200க்கு நீங்கள் 1180 மார்க் எடுப்பீங்களாம். அந்த மார்க் எல்லாமே குப்பையில் போயிருமா, ஒன்றுமே இல்லாமல். நீட்டில் மட்டும் நீங்கள் 720க்கு நீங்கள் 650க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீட்டு கிடைக்குமா? அல்லது நீங்கள் வந்து ஒரு 120 மார்க் எடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பாஸு, எங்கேயாவது காசை கொடுத்து ப்ரைவேட்டில் அங்கங்கே சேர்த்துக்கிறீங்களா? நான் வந்து முழுக்க இது வந்து படிக்கிற எளிய மக்களுக்கு எதிரான சூழ்ச்சி இந்த நீட்டுக்கு நான் வந்து முழுக்க எதிரானவன். இன்னைக்கு என் மேலே வந்து நீங்கள் என்ன வழக்கு போட்டாலும் சரி, நீட்டு வந்து சரியில்லை, நீட்டை வந்து தூக்கி ஆகணுங்கிற நிலைப்பாடு இருக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா இந்த 2 வருஷம் அப்புறம் எதுக்கு படிக்கணும்? பேசாமல் 2 வருஷம் சும்மா விட்டுட்டு வெறும் நீட்டுக்கான மட்டும் படித்து 2 வருஷம் கோச்சிங் மட்டும் படித்து போய் MBBS படிக்கலாமே. என்னத்துக்கு இந்த கருமத்தை 2 வருஷம் 11th and +2 இந்த கருமத்தை ஏன் படிக்கணும்? அப்போ ஒன்றிய அரசு வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணி மக்களோட எதிர்காலத்தை வந்து பாழாக்குறது இருக்கு இல்லையா, அவ்வளோ கேடுகட்ட கேவலமான, என்ன சொன்னாலும் இப்படியே முடியாதுன்னு சொல்லி திமிரா அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு சீக்கிரம் வந்து வலுவிழந்து தன்னுடைய வழக்கிழந்து எல்லாம் போய் சேர்ந்துடும், முடிஞ்சு போயிடும். ஏன்னா எப்பவுமே மாற்றம் வந்துடும். இதே மாதிரி சீட் பண்ணிட்டே இருந்தா நீங்கள்
மக்களுக்கு நல்லது பண்ற அரசையே மக்கள் சில நேரம் வந்து நிராகரிக்கிறாங்க. நீங்க கெட்டது பண்ற அரசு. கல்வியா இருக்கட்டும். கல்வி வந்து ஏழை மக்களுக்கு கிடைச்சிடவே கூடாதுன்ற நீட் இருக்கு இல்லையா? அந்த நீட்ட பேப்பர் லீக் ஆயிருச்சா, உடனே வந்து இத பண்ணிருவீங்களாம். உங்களுடைய ஒரு நடவடிக்கைகளும், ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்கப்படுகிறது. ஓகே. இது வந்து சரித்திரத்தில் பதியப்படுகிறது. நீங்க பண்ற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது தான். ஸோ 22ஆம் தேதிக்கு அப்புறம் டெலகிராம் ஓப்பன் ஆகும். நமக்கும் நிறைய செய்திகள் அப்பதான் வரும். இப்போ எப்படின்னா, இங்க வந்து நம்ம சொல்றோம் ஜெனீவாவுல இந்த இதுக்கு எம்ஓயு இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜெனீவாவுல வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்காரு. பெசஸ்கியான் இங்க ஈரான்ல சைன் பண்ணியிருக்காரு. இந்த செய்திகள்லாம் வந்து டான்னு வந்து சேரும். நானும் ஆச்சரியப்பட்டு என்னடா செய்தியை காணும்னு தேடி பார்த்தா, இதுக்கு நீட்டு பிரச்சனைக்காக டெலகிராம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன செய்யறது? இப்போ சில நண்பர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, வேற ரூட்ல போகலாம். எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை. நமக்கு வந்து செய்தி வந்து லீகலா என்ன உண்டோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ஒன்றிய அரசு கையாலாகாத ஒன்றிய அரசு. ஏன் சொல்றேன்னா இந்த விஷயத்துல அது வந்து என்ன அரசு இது சொல்றாங்க வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த அமைச்சகம், இந்த அமைச்சகம் கையாலாகாத அமைச்சகம். இது வந்து உண்மையிலேயே அது என்ன சொல்றது, வெக்கப்படணும். அந்த அமைச்சகம் பிடிச்சி ஆளை எவன் பண்ணா ஒரு 1000 பேர் 2000 பேர் பண்ணாங்களா, அவங்கள பிடிச்சி வந்து பெருசா தண்டனை கொடுக்குற விட்டு போட்டு ஒரு 15 கோடி பேருக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. அதான் எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவீங்க அப்படிங்கிறதான். இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது சரியான உதாரணம் இந்த இந்திய ஒன்றிய அரசு பண்ணியிருக்குது. அதனால அடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சட்ட ரீதியாக என்ன உண்டோ அது நமக்கு உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை பற்றி பேசுவோம். ஸோ அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.